Hi friends, welcome to Visual Basic 6.0 in Tamil. ஏற்கனவே நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபார்ம்ஸ் வச்சு அப்புறம் ஒரு கமாண்ட் பட்டன் வச்சு எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஜஸ்ட் கோ டு Visual Basic. நியூ ப்ராஜெக்டில் வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸி செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃபார்ம் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோஸில் காமிக்கும். இப்போ நம்ம ஒரு கமாண்ட் பட்டன் வச்சுப்போம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் தான். இப்போது இந்த கமாண்ட் ஒன்றை கிளிக் பண்ணும்பொழுது கமாண்ட் ஒன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரில் காமிக்கும். நான் ஃபார்ம் ஒன்றை செலக்ட் பண்ணும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? இப்போ ஃபார்ம் ஒன் இங்கே பார்த்தீங்களா டைட்டிலில் ஃபார்ம் ஒன்று இருக்குது. இப்போ ஃபார்ம் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஷன் அதோடைய கேப்ஷன் வந்து நமக்கு என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து வெல்கம் தரேன், வெல்கம் டு ஃபார்ம் ஒன். சரிங்களா? அடுத்து கமாண்ட் ஒன் அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் கேப்ஷன் போயிட்டு ஹிட் மீன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது இந்த கமாண்ட் ஒன்னில் ஹிட் மீன் கொடுத்துருக்கேன்ல, இப்போ ஹிட் மீ அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. என்னுடைய ஃபாண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், சைஸை சேஞ்ச் பண்ணணும், கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் ஃபாண்ட் இங்கே பாருங்கள், ஃபாண்ட்டில் உங்களுடைய ஃபாண்ட் நேம் உங்களுக்கு என்ன வேணுமோ, சைஸ் வேணுமா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அதேமாதிரி இந்த கமாண்ட் பட்டனுக்கு சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா, அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் தான். சரிங்களா? அதுக்கு தான் தனியாக நீங்கள் கோடிங்ஸ் எல்லாம் எதுவும் அவசியமே இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து கமாண்ட் பட்டன் வச்சுட்டோம், ஒரு ஃபார்ம் வச்சுட்டோம். இந்த ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ ரன் பண்ணலாமா? இப்போ ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணும்போது லெஃப்ட் கார்னரில் தான் வந்து டிஃபால்ட்டாக ரன் ஆகும் எப்பவுமே ஃபார்ம்லாம். எனக்கு சென்டரில் வரணுக்கா ஜஸ்ட் ஃபார்மை கிளிக் பண்ணி அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஸ்டார்ட் அப் பொசிஷனில் வந்து சென்டர்னு கொடுக்குறீங்க. சென்டர் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னாக்கா சென்டரில் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் ஸ்டேட்டஸ் மினிமைசரு மேக்ஸிமைசர்னு இருக்குது. இந்த மினிமைசரு மேக்ஸிமைசர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விண்டோ ரன் பண்ணுங்களேன், சின்ன விண்டோ தான் வருது, இல்லை எனக்கு வந்து மேக்ஸிமைசராக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அதனுடைய ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கமாண்ட் பட்டன் வச்சுட்டோம். ரன் டைம்லேயும் வந்து நமக்கு கமாண்ட் பட்டன் வருது அழகா, ஆனால் அதை கிளிக் பண்ணாக்கா ஒன்றுமே தான் வரல. இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து கமாண்ட் ஒன்று கிளிக் பண்ணும்போது என்ன ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகணுன்றதை நம்ம வந்து கோடிங்கில் இன்னும் தரல. ஜஸ்ட் ரைட் கிளிக் வியூ கோட் அப்படின்னாக்கா கமாண்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணாக்கா கோடிங்கிட்ட போயிடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கமாண்ட் ஒன்று கிளிக் பண்ணும்போது என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கோடிங்கே தரணும். இப்போ ஒரு மெசேஜ் பாக்ஸில் வந்து ஹாய் வெல்கம் அப்படின்னு வரணும்னு நீங்கள் நினச்சினாக்கா ஒரு மெசேஜ் பாக்ஸ் தரணும். ஜஸ்ட் எம்எஸ்ஜி பாக்ஸ் டபுள் கோட்குள்ளே நீங்கள் என்ன வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஹாய் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரன் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, ஹாய் வெல்கம். ஓகே, அவ்வளோதான். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கமாண்ட் ஒன் ப்ரைவேட் சப் கமாண்ட் ஒன் அண்டர்ஸ்கோர் கிளிக் எண்ட் சப் சபார்டினேட் ஸ்டார்டிங் பொசிஷன், இது எண்டிங். இதுக்குள்ளே நீங்கள் வந்து கோடிங் தரணும். சரிங்களா? இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன கோடிங் தரீங்களோ அந்த கோடிங் வந்து கமாண்ட் ஒன்னை கிளிக் பண்ணும்பொழுது எக்ஸிக்யூட் ஆகும், ஐ மீன் ரன் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ஒன் இங்கே பாருங்கள், என்னுடைய அட்ரிபியூட்ஸ் இதில் நான் கிளிக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் கமாண்ட் ஒன்னை கிளிக் பண்ணும்பொழுது இந்த ஆக்ஷன் நடக்கணும். சப்போஸ் நான் மூவ் பண்ணும்பொழுது மவுஸ் அப், மவுஸ் டவுன், லாஸ்ட் ஃபோக்கஸ், கீ அப், இந்த மாதிரி இந்த இப்போ சப்போஸ் நான் கமாண்ட் ஒன் இது மேலே மூவ் பண்ணும்பொழுது எனக்கு வந்து எதனா பர்ஃபார்ம் நடக்கணும், ஆக்ஷன் நடக்கணும்னாக்கா அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல போயிட்டு
மவுஸ் மூவ் அந்த இடத்துல எனக்கு வரணும். மவுஸ் மூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரணும்னாக்கா இங்கே பாருங்கள், மவுஸ் மூவ் பண்ணும்பொழுது ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது. சரிங்களா? அதாவது நமக்கு கமாண்டோட அட்ரிபியூட்ஸ் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, எந்தெந்த இடத்துல நமக்கு எப்படிலாம் ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே செலக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து கிளிக் மட்டும் போதும். கிளிக் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபார்ம் உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மோர் தென் ஒரு ஃபார்ம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபார்ம் நமக்கு வந்து எப்படி எடுத்து நடத்துன்னு பார்த்தோன்னாக்கா, ஜஸ்ட் ரைட் கிளிக், ஆட் ஃபார்ம். இந்த ஃபார்ம் விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் நமக்கு வந்து நார்மல் ஃபார்ம் தான் முக்கியம் இப்போதைக்கு நமக்கு. இது அபவுட் டயலாக், லாகின், இதை நம்ம வந்து அடுத்த வர ட்யூட்டோரியலில் பார்ப்போம். இப்போ நம்ம நார்மல் ஃபார்ம் ஓகே எப்படியும் ஆன் பண்ணலாம். அப்படின்னாக்கா இங்கே ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் ஆட் ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தோன்னாக்கா உங்களுக்கு ஃபார்ம் வந்துடும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து 3 ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? ரன் பண்ணுங்க. ஃபார்ம் 1 தான் ரன் ஆகுது. ஏன் ஃபார்ம் 2 வந்து ரன் ஆகாதா? ரன் ஆகும். அதாவது டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃபார்ம் இருக்கிறதுனால ஓப்பன் ஆகிறதுனால நம்மளுடைய ஸ்டார்டிங் ஆப்ஜெக்டில் வந்து ஃபார்ம் 1 தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபார்ம் நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து தேர்ட் ஃபார்ம் வந்து ரன் ஆகணும் அப்படின்னாக்கா, ஐ மீன் ஸ்டார்டிங்கில் வந்து தேர்ட் ஃபார்ம் ரன் ஆகணும் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் பாருங்கள் ஜென்ரலில் ஸ்டார்ட் அப் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, ஃபார்ம் 1 இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த கோம் பாக்ஸ் கிளிக் பண்ண உடனே நீங்கள் எத்தனை ஃபார்ம் ஆட் பண்ணியிருந்தாலும் அத்தனை ஃபார்ம் அந்த இடத்துல இருக்கும். நான் 3 கொடுத்து ஓகே தரேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபார்ம் 3 ரன் ஆகுது. சரிங்களா? அடுத்து ஃபார்ம் 1 நம்ம வச்சுப்போம். இப்போதைக்கு ஃபார்ம் 1 வச்சுட்டோமா? இப்போ ரன் பண்ணுங்க. ஃபார்ம் 1 தான் வரும். இப்போது ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 எப்படி வந்து ஃபார்ம் 1லேருந்து கால் பண்ணுறது? சரிங்களா? அடுத்து ஒரு 2 கமாண்ட் பட்டன் வச்சுப்போம். go to form 3. இந்த கமாண்ட் பட்டன் கேப்ஷன் சேஞ்ச் பண்ணி go to form 2. இந்த கமாண்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் 2 போகணும். இதை கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் 3 போகணும். இங்கே பாருங்கள் போகல, ஏன்னா நம்ம கோடிங் தரல இன்னும். ஃபார்ம் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கமாண்ட் பட்டன் go to form 2ன்னு இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணி இங்கே என்ன பண்ணணும், ஃபார்ம் 2.show. சரிங்களா? அடுத்து வந்து கமாண்ட் 3, இங்கே ஃபார்ம் 3.show ரன் பண்ணுங்க. ஃபார்ம் 2 போகுது. ஃபார்ம் 3 இங்கே பாருங்களேன். கமாண்ட் 1 கிளிக் பண்ணும்பொழுது எனக்கு வந்து ஹாய் வெல்கம் வருது. ஏன்னாக்கா கமாண்ட் 1 கிளிக்கில் வந்து நான் வந்து மெசேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். கமாண்ட் 2 கிளிக் பண்ணும்பொழுது ஃபார்ம் 2 ஷோ ஆகுது. கமாண்ட் 3 கிளிக் பண்ணும்போது ஃபார்ம் 3 ஷோ ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 கொடுத்துருக்கோம்? எனக்கா ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 இங்கே பாருங்கள் ஃபார்ம் 3. இந்த ஃபார்ம் 1 நேம் வந்து ஃபார்ம் 2ன்னு இருக்குது. சப்போஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் sub 1. சரிங்களா? அது ஃபார்ம் 3க்கு வந்து சரி ஃபார்ம் 2க்கு வந்து sub 1 கொடுத்துருக்கேன். ஃபார்ம் 3க்கு வந்து sub 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுங்க ப்ராஜெக்டை. இப்போ ரன் பண்ணுங்க, எரர் காமிக்கும். ஏன்னா நம்ம ஃபார்ம் வந்து எப்பயுமே கால் பண்ணும்பொழுது அந்த ஃபார்மோட நேமை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ go to form 2 இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம sub 1 இந்த இடத்துல sub 2. இப்போ போதுங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்ம்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபார்மோட நேம் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம்.
சரிங்களா? இப்போ ஒரு கமெண்ட் பட்டனை வச்சு எப்படி ரன் பண்ணுறது, அடுத்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் எப்படி கால் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸ் லேபிள் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த டுட்டோரியல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், சப்போஸ் என்னுடைய டுட்டோரியல் எதாவது தவறுனாக்கா மெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய்.